நான் உங்க கூட படம் நடிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்தால் அப்படி ஒரு படமே வேணான்னு போகிறேன். நான் சொன்னேன், ராணவ் அது எனக்கு என்னமோ ஜாலியாக சொன்ன மாதிரி தான் தெரியுது அப்படின்னு. இல்லைண்ணா அவர் ஜாலியாக சொல்லிட்டாரு, அது வந்து ஜாலியாக தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எவ்வளோ இருந்தாலும் என்னை சுற்றி கிண்டல் பண்ணுற அந்த ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது அவர் கிண்டல் இப்போ அவர் பேசும்போது அதை நான் உனக்கு கிண்டல் பண்ணக்கூடாதான்றதுன்னா என்னைய தனிப்பட்ட முறையில் அவர் கிண்டல் பண்ணுற எல்லாத்தையும் எனக்கு கிண்டலாக தானே பார்க்க தோணும். அவர் கிண்டலை வச்சு என்னை அதை என்ன பண்ணுறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு தவறு வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, நான் உனக்கு தெரியாம மிதிச்சிட்டேன் சாரி அப்படின்னு சொல்றது இருக்கு. அவர் மிதிச்சிட்டாருன்னு 50 பேர் மிதிக்கிறாங்க சாரி சொல்றதுக்கு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்ற அந்த ஒரு விதம் அவன் ஃபீல் பண்ண ஒரு விதம். இன்னொன்று அந்த ஃபினாலேல நடந்த சம்பவங்கள். முதல்ல அந்த அவார்டே எனக்கு கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. அட்டென்ஷன் சீக்கர்ன்ற அவார்டு வந்து கலாய்க்கிற மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? அது ஏன் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கரை வந்து அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி எனக்கு கொடுத்தா நான் வாங்கிப்பேன் அப்படின்றது அவர் சொல்கிற விதம் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அவார்டை கொடுத்து அவனை அப்ரிஷியேட் பண்ணுன்ற எந்த நெசசிட்டியும் இல்லை. ஏன்னா அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே உண்மையிலேயே சின்சியாரிட்டியாக எங்களுக்கும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ரொம்ப சின்சியராக என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கே அவார்டுக்கு அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு அவார்டை கிரியேட் பண்ணுறேன்ற பேரில் அங்கே அவனை வந்து ஒரு மெட்டீரியலாக நீங்கள் உங்கள் கண்டென்ட் மெட்டீரியலாக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுது. பட் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பாயிண்ட்டில் வந்து இவன் எமோஷன்ஸாக ரப்பாரான்றது தெரிஞ்சு இவனை ஒரு தடவை கூப்பிட்டு பேசியிருக்கலாமோ. ஏன்னா அவனுக்கு இன்னும் கிளியர் ஆகலை, தன்னை வந்து அவருக்கு பிடிக்கல, தன்னை அவமானப்படுத்துறது வந்து அவருக்கு வந்து அவங்க ஃபேமிலியும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப மற்றவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுற விதத்தை நினச்சி ரொம்ப ரொம்ப எமோட் ஆனாங்க. ஸோ அப்படின்னு இப்போ வெளியில் பொதுமக்களோட இப்போ நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்குறதுக்கு பொதுமக்கள் பார்வையிலையும் அது மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக போகும்போது ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் செல்வன், அதனால் அவரும் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுருக்கணும், இது அவருக்கும் டெபியூ. அதை விட ரொம்ப முக்கியமாக அவர் ஒரு விஷயத்த மறந்துட்டார். என்னன்னா, எல்லா சீசன்லையும் எங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. என்னன்னா, நல்லா ஆடுற பிளேயரை விட நல்லா ஆடாத பிளேயரை என்றைக்குமே எந்த ஹோஸ்ட்டும் நீ நல்லா ஆடாத பிளேயருன்ற ஃபீலை கொடுக்கவே மாட்டார் எந்த வாரத்துலையும். ஆனால் இந்த ஹோல் சீசனில் நல்லா ஆடாத பிளேயர் எல்லாரையும் நம்ம விளையாடுறதுக்கே தகுதி இல்லாத அளவுக்கு ஒரு எண்ணத்தை உள்ள இருக்கும் போதே அவர் கிரியேட் பண்ணிட்டார். யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணுங்க. வைட்டமின் இ அடங்கிய யுஎஸ் மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல்.